சத்திக்கிட்டு முடிக்கிட்டு போ. गाइस நாங்க ஷட்டில் விளையாடுறோம். பாய்ஸ் vs கேர்ள்ஸ். இது எதுக்கு தங்கம் சாப்பாடு போடாம வச்சிருக்கியா? கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி அங்க பாருங்க ஆனங்கட்டி. அஞ்சு பொருத்தமும் வந்து உனக்கு கரெக்டா இருக்கு. லேடி ஃபாரின் லேடி சொல்லுங்க பாடி. ஓகே गाइस ஃபைனலா பீச் வேலி ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஹலோ गाइस once again welcome back to my channel. சோ இன்னைக்கு நாங்க வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆனக்கட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இவங்கலாம் வந்து நம்மளோட எண்ணெயில காட்டாத கோ பேசஞ்சர்ஸ். முக்காடு போட்டிருக்க கோ பேசஞ்சர்ஸ். தங்க வழுக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது காட்டுல எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? கரெக்டா போட்டிருக்கீங்க முக்காடெல்லாம். வால்பாறையில கொழுந்து எடுத்துட்டு இருந்தேன். ஓகே गाइस இப்போ இன்னைக்கு வந்து நான் என் ஒய்ஃபு மச்சானோட ஒய்ஃபு அதுக்கப்புறம் மணி வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்கான். அப்போது மணியோட ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் எல்லோரும் தான் வந்திருக்கோம். ஒரு ஹிமாலயன், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பல்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட பிரியோ. ரிசார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போறீங்க. லூசு பையலேவா அங்கே போகிறதா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மழை இன்னைக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எப்போ வந்தோம்? ஆமாம் நேற்று நம்ம எப்போ வந்தோம்? நேத்து 9 மணிக்கு. லேடி ஃபாரின் லேடி எப்போ வந்தோம்? பாடியா எப்போ வந்தோம் மச்சான்? நேற்று எப்போ வந்தோம்? 10 மணியா? இதில் தொடச்சிக்கலாம். 10 மணிக்கு வந்திருக்கோம். விளையாட உட்கார்றதுக்கு தொடக்க சொன்னேன். ஏன்டா இந்த மாதிரி பண்ற? கரெக்டாக இருக்கு. அஞ்சு பொருத்தமும் வந்து உனக்கு கரெக்டாக இருக்கு. இது க்யூட் ரியாக்ஷனா? ஓகே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 9-10 மணி அந்த மாதிரிக்கு வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர வழியிலே வந்து ஃபுட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு நைட்டே சாப்பிட்டோம். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா vlog எடுக்கல. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தனால கொஞ்சம் ப்ரைவசி தேவைப்பட்டது. அதனால வந்து எதையும் vlog எடுக்கல. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே என்னெல்லாம் இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அண்ட் எங்கள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழி அப்படியே கீழே வந்து போனோம். அச்சா போகலாமா கீழே? ஓகே அப்புறம் எதுக்கிட்ட நான் தொடச்சிட்டு இருந்தேன். சரி இதுதான் அந்த ஹார்ட் இலையா? இது மேலே தண்ணி போட்டீங்கன்னா சலுக்குன்னு வலிக்கிட்டு போவோம். ஓகே வாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு மழை வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான். ஏன் மச்சான்? ஆமாம் மச்சான், நீ வந்தங்காட்டி தான் மச்சான் மழையே இல்லைன்னா வந்து மழையே வந்திருக்காது. ஏன்னா யூஸ்வலாக வந்து நான் வந்து பாய்ஸோட ரைடு வர்றது வந்து தவிர்க்க மாட்டேன் வீட்டில் விட மாட்டாங்க. சரி அப்படியே vlogல கட் பண்ணிக்கலாம். புதுசாக ஏதாவது காரணம் சொல்லி உழப்பிடுவேன். வந்துட்டேன். அப்பா பயங்கரமா இருக்கு இந்த இடம். பயமா இருக்கா? ஆக்சுவலாக நேற்று வந்து நாங்கள் வரும்போது மழையே வரல. அண்டு வந்து இப்போதான் வந்து மழை வருது. அண்டு இந்த மாதிரி ஒரு கிரீனரியான ஒரு இடத்த வந்து இதுக்கு மேலே நம்ம வாகமான் 3 தான் பார்த்துருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் இது பக்கத்துலேயே வந்து ரிவர். இந்த படுபாவையும் வந்து என் ரூமை காலங்கத்தான் லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்கடா. ஆமாம் ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னா நேற்று மச்சானோட ரூமை யாரோ வந்து லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. பாவம் மச்சான் நைட்லாம் கதறிட்டு இருந்திருக்கான். யாரா அது பூட்டினதுன்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். மேலே வந்து மச்சான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பாருங்க இது எப்படி இருக்குன்னு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கப்புள்ஸாக வந்தாலும் சரி, இல்லை லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, ஒரு பயங்கரமான ஒரு ஹேங் அவுட் பிளேஸ் தான். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு நினைக்கிறேன். பட்ஜெட் எவ்வளோன்னு தெரில. மச்சான் வருவான் மணி. ஸோ வந்து மச்சான்கிட்ட கேட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் இப்படியும் வந்துட்டு இப்படியும் போய் இந்த வியூவை பார்க்கலாம். இல்லைன்னா இந்த ரூம் வழி போயும் இந்த ஸ்பாட்டை பார்க்கலாம். மச்சான் மொட்டை மாடி ரூமு. மொட்டை மாடி ரூமும் இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே காய்ஸ் இதை ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். வாட் அ ஃபென்டபிளஸ் பிளேஸ் யூனோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் தான் வந்து யானைலாம் வளர்க்குறாங்க. மச்சான் உனக்கு தெரியுமா தெரியாதா? துணி காய போட்டிருக்காங்கடா. ஏன்டா சவுண்டு கிடைச்சா வாய்ஸ் உங்களுக்கு அந்த நீங்கள் அதை கேட்டீங்களா? சூப்பராக இருந்துச்சுல்ல. இங்கே தான் நைட்டு வந்து நாங்கள் வந்து கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 12 o'clock வரைக்கும். பட் இந்த கேர்ள்ஸ் வந்து நைட்டு கேரம் போர்டு விளையாடும் போது எங்களை ஏமாற்றிட்டாங்க. இல்லை எந்திரிச்சிட்டாங்க. நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க அவங்கள பற்றி. அவங்க எந்திரிச்சிட்டாங்க. சத்திக்கிட்டு முடிக்கிட்டு போ 5 minutes ஆமாம். சரிவா நம்ம அங்கே போகலாம். சரி நீ வா
நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் எந்திரிக்கவே மாட்டான், மறுபடியும் தூங்கிடுவான். தொடர்பு வேலைக்கு வெளியில் உள்ளார், அதனால அவர் வரமாட்டாரு. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கேரம் போர்டு விளாட்றேன்னு எங்கள் 2 பேர்த்தையும் ஏமாத்திட்டாங்க கைஸ். இது எங்களோட கேரம் போர்டில் தோத்த நீ எக்ஸ்பீரியன்ஸ் தோத்தி நேத்து அசிங்கமா எங்க 2 பேர்ட்டையும் தோத்தியே. நாங்கள் தோக்கவில்லை, இவர்கள் தான் தோத்து விட்டார்கள். நான் நல்லாவே இல்லடா, வேணும்ல எடுக்க வரும். தங்கம் கரெக்டாக இருக்குது. எப்படி தெரியுமா, கான்ட்ராஸ்டான ஒரு கலரான டேஸ்ட். எப்படி தெரியுமா, இந்த சைடு பச்சை கலரு, ப்ளூ கலரு, ரெட்டு கரெக்டாக இருக்கு. ஈரத்துல போய் எப்பவுமே பேண்ட் நனைஞ்சு வர போறாரு. இது எதுக்கு தங்கம், ஏதாவது சாப்பாடு போடாமல் வச்சு வச்சுருக்கியா? ஓகே, இந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஒரு மொமெண்ட்டை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இருக்கிற மாதிரி சொர்க்கத்தில் அப்படி சொல்லக்கூடாது, ஃபீல் பண்ணி சொல்லணும். மலையிலையா எங்க ஐடியா? ஓகே நேத்து கேரம் போர்டை தோக்கடிச்சிட்டீங்க. இன்னைக்கு மச்சான் பாய்ஸ் vs கேர்ள்ஸ், நீங்க என்ன டீமோ அந்த கலர் தான் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். ரெட் கலர் டீமா நீங்க? சரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நாங்க தளபதியோட கலர். சரி மச்சான், நம்ம ப்ளூ கலர் டீம் வா மச்சான். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, ஆனா நாங்க முயற்சி எடுப்போம். ஃபர்ஸ்ட் மூக்கு மூடுங்க, அப்புறம் முயற்சி எடுங்க. மூக்கு நீங்க போய் விளையாடுவோம். நீங்க என்னடா இங்கேயே விளையாட வைக்கிறீங்க? இங்க ஒரு முக்காடு லேடி வேற முக்காடை போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு இடமாடா, நல்லா விளையாண்டு. பாத்தீங்கன்னா ப்ளூ வெர்சஸ் ரெட். ரெட் எங்க? ரெட்டை காட்டுங்க. இந்தா வெர்சஸ் ரெட். உன் விளையாட்டை இதுல காட்டு. சூப்பர் மச்சான் என்னடா உடஞ்சிருச்சு? நான் வந்து நடுவுல சொல்றேன், அடிங்க. சரிவா, அடிச்சு பார்க்கலாம். இந்தாங்க கரெக்ட் பண்ணு. கரெக்டா பேட்டை உடைச்சிடாத. காய்ஸ் நாங்க ஷட்டில் விளையாட போறோம். ஐயோ ஏங்க இங்க மாட்டிட்டு இருக்குங்க. லூசு தப்புனாரே வேறாசா. சரி வாங்க, கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறேன். ஏமா மாதிரி போ. ஐயோ இந்த போங்கு விளையாட்டுலாம் விளையாடாதடா. நீ அடி முதல்ல அடி வச்சா மடக்கு சார். நம்ம வந்ததை க்ளீன் பண்ணிட்டு ஃபைனலா ப்ளூ டீம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுங்க. ப்ளூ டீம் ஃபைனலா ரெட் டீம் வந்து ஜெயிச்சிட்டோம். ப்ளூ டீம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுங்க. நாங்க மாசா கெத்தா. நீ சொல்ல ப்ளூ டீம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லு. ப்ளூவா? யார் ப்ளூ? நாங்க தான் ப்ளூ. நாங்க தான் ரெட். போடா. எஸ் ஃபைனலா வந்து ப்ளூ டீம் ஜெயிச்சிட்டோம். ஆனா வந்து போங்காட்டம், கேர்ள்ஸ் ஆல்வேஸ் வந்து டூயிங் த போங்காட்டம். நீங்க பாருங்க, நாங்க அடிச்ச அடியில இது உடஞ்சிருச்சு. ஏன் மச்சான்? இது வந்து இது ஒய்ஃப்னா இப்படிதான் பண்ணுவாங்களா? ஆமா, சளி பிடிச்சா அப்புறம் கொக்குன்னு இருப்பேன். அதான் எங்கடா மணினா? மணி சேர்த்துட்டாங்க guys. நல்லா நனைஞ்சிருச்சு கிச்சோ. நாங்க ப்ளூ டீம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லு. ரெட் தான் ஜெயிச்சோம். ப்ளூ ஜெயிச்சிட்டாங்க guys. ரெட். இரு நான் போட்டுமா? இந்த குள்ளநரி பக்கத்துல உட்கார்ந்து ஆட்டமே என் வைஃப் வந்து ஆடக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ரெட்ல போடு. சோமாவரி. அடுத்த ஆட்ட ஆடு. கொஞ்சம் பிஸ்கட் கூட நல்லா இருக்கு. சரி மச்சான், குடு கொஞ்சம் பிஸ்கட். தின்னு நல்லா. அண்டாங்க கவாயா. 2 போட்டா +2 நீங்க 2 கார்டு எடுங்க. ஏன் சொடலவாயா? ஏன்டா எனக்கு இப்படி வெனையா வைக்கிற? நீங்க ஒண்ணா நம்பர். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் யுவர் லிட்டில் லோலிதா. ஹாய். அண்ட் திஸ் இஸ் மீ ஆட்டியான் தெரிசன் வைக்கிச்சா. குட் மார்னிங். அண்ட் இதுதான் நம்மளோட ரூம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேருந்து அப்படியே நம்ம ரூமுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வந்து நம்ம மேலேருந்து காமிச்சிருப்பேன், இது வந்து கீழேருந்து காட்டுறேன் நம்ம ரூம்லேருந்து. அண்ட் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். விச் இஸ் லைக் இந்த இடத்துல சன்ரைஸோ இல்லை சன்செட்டோ பார்த்தோம் அப்படின்னா சீரியஸாக செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே கிளாஸ் வச்சுருக்காங்க. ஈவன் லைக் சைடு வால்ஸில் கூட பாட்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆச்சு. நாங்கள் வந்துட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாக்கிங்லாம் போயிட்டு கொஞ்ச நேரம் கேம்ஸ்லாம் விளையாண்டுருந்தோம். விளையாண்டுட்டு ஒரு ரிவர் ஒன்று போயிருந்தோம். சீரியஸாக அந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு இப்போ அவ்வளோதான் செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம். என்ன லோலிட்டா நான் சொல்கிறது கரெக்டா? நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் கீச்சா ப்ரோ.
ப்ரோ இவன் வந்து இந்த ப்ரோங்கிறத மட்டும் நிறுத்த மாட்டான். ஓகே காய்ஸ் வந்து அவ்வளோதான் vlog வந்து இதோட முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ப்ரைவசியும் கொஞ்சம் முக்கியம். மேக்ஸிமம் வந்து vlog மட்டும் எடுக்க முடியாது, கொஞ்சம் ப்ரைவசியும் வேணும். ஏன்னா எல்லா இடத்தையும் கவர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது மற்ற vloggers மாதிரி. பட் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு vloggerன்னு நினைக்கிறோம். அது நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஸோ சரியும் திஸ் இஸ் டிஎன் தர்ஷன் விக்கெட் கிச்சன் அண்ட் திஸ் இஸ் Little Lolita. Bye. Signing off. Catch you guys next vlog. Bye. ஐயோ பயந்துடும் அந்த வியூவர்ஸ்லாம் இவ்வளோ ஜூம் போய் உனக்கு காமிச்சேன்னா. இவங்க இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் திஸ் இஸ் கால்டு த சொர்க்க வாசல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருந்துச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். அண்டு இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஐயோ கைசிருங்க செருப்பு கழட்டிக்கலாம். பேத்தவன் ஓ மை காட் சீரியஸாக செம சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி. அதுவும் இந்த சைட் இருக்குது பாருங்கள், இந்த வியூவையும் பார்த்துட்டு அப்படியே லைக் இந்த இடத்துல உட்காந்து ஊஞ்சலாடுறதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும். லோலிட்டா இங்கே வாங்க, இது கொஞ்சம் ஆட்டி விடுங்க ப்ளீஸ். வாவ் என்னங்க எப்படிங்க கேமரா சொர்க்கமே என்றாலும் அது ஆனைக்கட்டி போல வருமா. ஓ எனக்கு ஒரு 3 மாதம் எங்கள் கம்பெனியில் லீவு வாங்கி சொல்லி மெயில் போட்டு 3 மாதம் எனக்கு லீவை நான் இங்கேயே இருந்துக்கிறேன். கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்கா, ஏன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். நீயும் தம்பியும் வீட்டில் இருங்க. அப்படி கிடையாது லோலிட்டா, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். நேச்சர் கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி, அங்கே பாருங்க ஆனங்கட்டி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதுலேயும் அல்டிமேட் இந்த தவக்கலை மூஞ்சன் தான் சரியான பண்ணுங்க. இந்த தவக்கலை மூஞ்சனோட மறக்காமல் லிட்டில் லோலிட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டன் தட்டாதவங்க அப்படியே ஒரு தட்டி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லைக் எங்களோட பேஸ் லொக்கேஷனுக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து லொக்கேஷன் அண்ட் இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு ஓகேண்ணா பாய். தேங்க்யூ. ஓகே எஸ். ஏய் என்னடா எல்லாம் விட்டுட்டு போகிறீங்க? ஐயே தங்கம் என்ன எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க. வண்டிடு